ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்களது ஷாலோம் ஏஜி சபையின் மூலமாக டிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும், இதை பார்க்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் சமாதானத்தின் நேரம். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்காக ஆமென் ஸ்தோத்திரம். ஜெபிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உற்சாகப்படுத்தப்படுகிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக உங்கள் குடும்பத்தின் தேவைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய செல் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஜெப ஆலோசனைகள் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு ஆவிக்குரிய நீங்கள் ஆலயத்திற்கும் கடந்து போகவில்லை என்று சொன்னால் எங்களோடு வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை முடிந்தவுடனே அருமையான பிள்ளைகளே, ஆராதனை நேரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதில் பார்த்து ஆராதிக்கும்படியாக உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியிலிருந்து, ஒரு வசனத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 9வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். 2 கொரிந்தியர் 7:6 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லியிருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம தேவனுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லுகிறோம், ஆசீர்வதிக்கிறவரே என்று சொல்லுகிறோம், மேன்மைப்படுத்துகிறவரே, நிறைய பெயரை சொல்லி அவர் கூப்பிடுகிறோம். எல்லா பெயருக்கும் ஸ்தோத்திரம், அவர் பொருத்தமான தேவன். அந்த பெயருக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பிள்ளைகள், இங்க ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுலானாலும் இந்த சங்கீதத்தை எழுதினதான தாவீதும் சொல்லுகிறார்கள், சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். அருமையான பிள்ளைகளே, பல நேரங்களில் நம்ம நல்லா காரியங்கள் இருக்கும்போது நம்ம யாரும் விசாரிக்க வேண்டும் அல்லது நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பது நம்ம யாருமே விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா நல்லா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது, சந்தோஷமா மகிழ்ச்சியா எல்லாவற்றிலும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நம்ம அதை யோசிப்பதில்லை. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கத்தின் பாதைகளும் சிறுமைகளும் வரும் பொழுது என்னை யாராவது விசாரிக்க மாட்டாங்களா, என் தேவை யாராவது சந்திக்க மாட்டாங்களா, என்னை யாராவது கேட்க மாட்டாங்களா என்பதை நம்ம அறியாமலேயே நம்ம உள்ளம் ஏங்குகிறதாக பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அங்க அழகாக சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் அடைக்கலமானவர். இதை பார்க்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை நெருக்கத்தின் பாதையோடு கூட, சிறுமைப்பட்ட அனுபவத்தோடு கூட, எனக்கு யார் ஆறுதல் செய்வா, யார் என்னை விசாரிப்பா, யார் என்னை தேற்றுவா என்கிற அந்த சூழ்நிலையோடு கூட நீங்க ஒருவேளை கடந்து போவீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு மாலை உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நான் உனக்கு அடைக்கலமான கர்த்தர். ஆபிரகாமை பார்த்து அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரே, நான் எல்ஷடாய் தேவன், ஆபிரகாமே நான் உனக்கு மகா பெரிய பலனும் ஆமென் கேடகமாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஏசாயால சொல்லுகிறார், பறந்து காக்கிற பட்சியை போல நான் இருக்கிறேன். எப்படி ஒரு பட்சி தன் குழந்தையின் மேல பறந்து பாதுகாக்குதோ அதே போல நான் உன்னை பாதுகாக்கிறேன். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரில் தங்குவான் என்பதாய் சொல்லி இருக்கிறதே. ஏன் சோர்ந்து போகணும் பிள்ளைகளே? உங்க சிறுமையை பார்க்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்க கடந்து வருகிற நெருக்கமான பாதையை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். உங்க சிறுமையை சொல்ல முடியுமா? அன்னைக்கு யாபேஸ் தன் சிறுமையை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை. யாபேஸ் தன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம்.
ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் சிறுமை நீங்க பார்க்கணும் ஆண்டவரே, என் ஏழ்மையை பார்க்கணும் ஆண்டவரே, என் எளிமையை பார்க்கணும்னு சொல்லி அங்க அழகாக யாபேஸ் ஆமென் ஜெபிக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எனக்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ், ஸ்தோத்திரம், துக்கத்தின் மகன். அவனுக்கு ஸ்தோத்திரம், துக்கத்தின் மேல துக்கம். ஆமென். என் தாய்க்கு அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் துக்கத்தோட என் பிள்ளையை பெறுகிறேன் என்று சொல்லி யாபேஸ் என்று அவருக்கு பெயரிட்டாங்களாம். அவருடைய வாழ்க்கையில அவன் துக்கம் மிகுந்த வாழ்க்கை, தீங்கு நிறைந்த வாழ்க்கை. எந்தெந்த விதங்களில் தீங்கு வந்துச்சுன்னு சொல்லி பைபிள்ல இந்த இடத்துல சொல்லப்படாட்டாலும் ஸ்தோத்திரம், தீங்கினால், அதான் சொல்ற, தீங்கினை துக்கப்படுத்தாது கூட ஆண்டவரே, என்னை சுற்றிலும் ஆண்டவர் தீங்கு வருகிறது. ஒருவேளை மனிதனாய் வந்திருக்கலாம், மனுஷனால தீங்கு வந்திருக்கலாம், குடும்பத்தின் நபர்களால அவருக்கு தீமை வந்திருக்கலாம், இல்லது நண்பர்களால தீமை வந்திருக்கலாம், இல்ல தேசத்தில் குடியிருக்கிற மற்ற பிரஜாதி ஜனங்களால தீமை வந்திருக்கலாம், ஒருவேளை பிசாசே தீமை செஞ்சிருக்கலாம். அதுக்கு விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் ஜெபிக்கிறார். ஒரு நெருக்கமான சூழ்நிலையில யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நீங்களும் ஆமென், தீங்கு என்னை துக்கப்படுத்துது, என்னை சுற்றிலும் ஆமென் தீமை தான் நடந்துகிட்டே இருக்குது, நான் நன்மை எதிர்பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் நன்மை என்பதே இல்லை, ஒரே தீமையான தொழில்ல நஷ்டம், ஆமென், வேலையில கஷ்டமான காரியங்கள், மேல் அதிகாரிகளால ஆமென் நிந்தனை, அவமானம், இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகிறேன், என் வாழ்க்கையில் தீமையே இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் தர்மையான மாலை நேரத்தில் இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, சிறுமைப்பட்ட யாபேசுக்கு, நெருக்கப்பட்ட யாபேசுக்கு அவர் உதவி செய்தார். அவன் வேண்டிக் கொண்டது அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்ளு, மனம் திறந்து சொல்லுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி மனம் திறந்து ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபம் நல்ல ஜெபம். அந்த ஜெபத்தை நம்ம ஸ்தோத்திரம் எப்பனாலும் பண்ணலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது ஆண்டவரே, என்ன தீங்குல மகனே நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாய், என்ன தீங்கு உனக்கு விரோதமாய் வந்திருக்கிறது, அப்பாட சொல்லு, நிச்சயமா அப்பா அந்த தீங்கிலிருந்து உன்னை விடுவிக்க முடியும். பாருங்களேன், இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். யாக்கோபை குறித்து நம்ம நல்லா தெரியும். யாக்கோபு ஸ்தோத்திரம் சொந்த தேசத்துக்கு திரும்பி வருகிறார், மாமா வீட்டில் திரும்பி வருகிறார். ஸ்தோத்திரம், பல ஆசீர்வாதங்களோடு திரும்பி வருகிறார். அப்போது ஏசா கேள்விப்பட்டு ரமேன் ஸ்தோத்திரம் எதிர்கொள்ள வருகிறார். உடனே யாக்கோபுக்கு பயம் வந்துட்டு, ஐயோ தீங்கு வருகிறது, ஏன்னா அண்ணனை ஏமாற்றினவர், அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர், அந்த பகை ஏசா மனதில் வைத்துக் கொண்டே இருக்கிறார் நினைக்கிறேன். அவர் எதிர்கொண்டு வருகிற 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே யாக்கோபுக்கு கஷ்டம். ஐயோ, எனக்கு ஒரு தீமை வரப்போதே, இதுவரைக்கும் நான் சேர்த்து வைத்த சொத்து சுகம் எல்லாம் அழிக்கப்பட போகுதே, எதிர்காலம் கேள்விக்குறியானது, தீங்கு தன்னை சூழ்ந்து கொண்டதை உணர்ந்து கொண்டார். ஒன்று செய்தார், எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துட்டார். பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உங்களுக்கு தீங்கு மேல தீங்கு, நெருக்கத்தின் மேல நெருக்கம், சிறுமைக்கு மேல சிறுமை வந்து கொண்டே இருக்கிறதா? ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்கள் பிள்ளைகளே, காத்திருங்க பிள்ளைகளே. ஆமென். ஆண்டவர் சமூகம் மகிமையான சமூகம். அந்த சமூகம் தான் என் சிறுமையிலிருந்து, என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும். இதை சொல்லும்போது ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது. ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய ஊழியத்தின் ரொம்ப பிரச்சனை நிமித்தம் டெய்லி அதிகாலையில் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து பேசுவாராம். அன்னைக்கு அதிகாலை ஜெப அறைக்கு போனாரு. அவர் கண்ணீர் தாளதாரையா கண்ணீர் வடிந்ததாம். ஆண்டவரை பேச முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல. ஸ்தோத்திரம், அப்படியே அழுதுகிட்டே இருந்தாராம். ஆண்டவரும் அப்படி அமைதியா ஸ்தோத்திரம், மகன் என்ன ஆராதிப்பான், துதிப்பான். ஸ்தோத்திரம், இவரால் துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. உடனே தேவ சத்தம் தொழித்துதான், மகனே ஸ்தோத்திரம், பிரச்சனை எனக்கு தெரியும், நான் சொல்ற இடத்துக்கு நீ போ அப்படின்னாராம். உடனே அவர் ஸ்தோத்திரம் தன் ஜெப அறையை விட்டு வெளியே வந்தார். ட்ரெஸ்ஸை மாட்டினார்,
கார் எடுத்தாரு. ஆண்டவர் சொன்ன இடம் சில கிலோமீட்டர் தூரம். ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். காரை ஓட்டி கொண்டு போனாராம். கார் எடுத்து அப்படி வேகமா ஓட்டினாரு. அவர் ஊரை தாண்டி, சில ஊரை தாண்டி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு முன்னால ஒரு மரத்தடி. ஆண்டவர் சொன்னாராம், இந்த கிராமத்தை மரத்தடி நிப்பாட்டு. உடனே மரத்தடி நிப்பாட்டினாரு. ஏத்தாப்புல ஒரு டீ கடை தெரியுது பாத்தியா, அந்த டீ கடையை பாரு அப்படின்னாராம். உடனே இந்த மனுஷன் ஸ்தோத்திரம் கண்ணாடி இறக்கிட்டு டீ கடையை பார்த்தாராம். அப்போ சொன்னார், ஆண்டவரே, எங்க ஊர்லலாம் டீ கடை இல்லையா, இந்த ஊர்ல டீ கடையை பார்க்க வச்சிருக்கிறே, உச்சி கவனி மகனே அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு சகோதரன் அவன் டீ குடிக்க வந்தவர், அவன் ஸ்தோத்திரம் டீயை ஒரு பக்கம் கப்பில் வாங்கினாராம். இன்னொரு பக்கம் ரஸ்க் என்று சொல்லுகிறதான ஸ்தோத்திரம் ரஸ்கை எடுத்து அவன் எடுத்து அப்படி கடிக்கிறார். ரொம்ப ஹார்டா இருக்கும். உடனே அது கடிக்க முடியல. உடனே அந்த டீயில் அப்படி முக்கி அந்த ரஸ்கை சாப்பிட்ட உடனே அந்த ரஸ்கு ஸ்தோத்திரம் அமேன் ஸ்தோத்திரம் நைஸா அவர் கடிக்கிறதுக்கு ஏற்ற விதமாய் அமேன் ஸ்தோத்திரம் போனதான். அப்படி பார்த்தா, ஆண்டவரே, இதுல என்ன, இதுல ஒண்ணுமே இல்லையே. ரஸ்கை ஸ்தோத்திரம் டீல முக்குனா அவன் இந்த ரஸ்கு சாதாரணமா ரொட்டி மாதிரி ஆயிரும். அதை சாப்பிடுறாரு. இதுல என்னப்பா எனக்கு சொல்ல போகிறீர்? ஆண்டவர் சொன்னாரா, மகனே ஸ்தோத்திரம், நீ கடினமான பிரச்சனையை எடுத்து நீ முயற்சி பண்ணி முயற்சினால சாதிக்க முடியும்னு சொன்னா சாதிக்க முடியாது. நீ என் சமூகத்தில் வச்சுட்டு நீ அமைதியா இருப்பேன்னு சொன்னா இல்லை, அவன் பிரச்சனைய நான் இலகுவாக்க மாட்டேனா என்று சொன்ன உடனே ஸ்தோத்திரம் அழுது மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்தாராம். பிள்ளைகள், நிறைய நேரத்தில் நம்ம சிறுமையை, நம்ம நெருக்கத்தை நம்மளா போட்டு குழம்பி அதுக்கான என்ன சொல்யூஷன் உண்டு, அதுக்கான என்ன காரியம் உண்டுன்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்புறோம். இல்ல, யாபேசை போல தேவ சமூகத்தில் உங்க பிரச்சனை சொல்லுங்க. யாக்கோபை போல உங்க பிரச்சனையை அப்பாட்ட சொல்லுங்க. தாவீது ராஜா போல அப்பாட்ட உங்க பிரச்சனையை சொல்லுங்க. அவர் சிறுமையில் ஆறுதல் படுத்துகிற தேவன், சிறுமையில் அடைக்கலமாய் இருக்கிற தேவன். கண்டிப்பா உதவி செய்வார். அந்த பிரச்சனை இலகுவாய் மாற்றி கொடுப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இன்னொரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் ஆமென். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தீர்க்க தரிசன புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளின் என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ளும்படி அமேன் வந்தான் என்றார். இங்க ஒரு சிறுமையை பார்க்கிறோம். முதல்ல சுற்றிலும் வந்த தீமை என்கிற சிறுமை நெருக்கம். அதற்கு யாபேஸ் தேவ சமூகத்தில் சொல்லி அறிக்கையிட்டார். பிள்ளைகளே, 2வது அமேன் தீமை சிறுமை, அமேன் கடன் என்கிற சிறுமை. ஸ்தோத்திரம், ரொம்ப கடன் பிரச்சனை. ஸ்தோத்திரம், என் பிள்ளைகளை கூட அடிமையாக்கிற வராங்க. இன்னைக்கு ஒருவேளை கடன் என்கிற சிறுமையோடு கூட இதை பார்க்கிறீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளே, என் ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் நம்பிக்கையோடு நீங்க அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, தீர்மானத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜாமீன் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நம்பிக்கையோடு கூட நீங்க இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுப்பார். எப்போ நான் சொல்றேன், கடன் நெருக்கம், பொருளாதார கஷ்டம்னு வரும்போது அருமையான பிள்ளைகளை 3 காரியத்தை மறந்துடாதீங்க. 1, தீர்மானம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், கடன் வாங்க மாட்டேயா, நான் கடன் வர்ற பணத்தை வச்சு நான் கடனை குயிக்க அடைக்க முயற்சி பண்றேன். தீர்மானம் பண்ணுங்கள். 2வது, ஆண்டவருக்கு ஆலயத்திற்குன்னு சொல்லி கொடுக்க உங்க இருதயம் விசனப்படாது இருக்கட்டும். ஏழைகள், எளியவர்கள், நல்ல தேசத்தில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்கு உங்களால் முடிந்த ஸ்தோத்திர உதவிகளை காணிக்கையாக உதவியாக செய்து பாருங்கள். பொருளாதாரத்தில் தேவன் ஆசீர்வதிப்பார். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. வாரி இறைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. இறைத்து பாருங்கள் பிள்ளைகளே, பொருளாதார ஆசீர்வாதத்தினால கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வது அமேன் வந்த சிறுமை, மார்க் 5ஆம் அதிகாரம் 26வது அமேன் வசனத்தை நான் வாசித்து ஜெபிக்கிறேன். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஆண்டவருக்கு மகிமை, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் ஸ்தோத்திரம் சற்றும் குணமடையல, ஆஸ்திகளெல்லாம் விற்று செலவழிச்சு பார்த்தா அங்க ஒரு சிறுமையோட வாழ்க்கையில வந்துச்சு. யாபேஸ் தன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்க கரத்தினால தீமை அனுபவித்தார், ஜெபித்தார், அந்த பிரச்சனை கர்த்தர் மாற்றினார்.
இரண்டாவது ஆமென், கடன் என்கிற சிறுமை வந்தது. ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளே, தீர்மானத்தோடு நீங்கள் இருங்கள். நிச்சயமா உங்க பொருளாதார கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பொருளாதார ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. மூணாவது வியாதி. வியாதி என்கிற சிறுமை. 12 ஆண்டுகள் வியாதி. ஆண்டவர் நோக்கி ஆமென், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த சகோதரி தொடுறாங்க. விசுவாசத்தோடு கூட முயற்சி பண்றாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளே, உங்க வியாதிங்கிற சிறுமை, ஸ்தோத்திரம், உங்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம், இழப்பு என்கிற சிறுமை மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்துங்க. விசுவாசத்தோடு இருங்க. இவன் முயற்சி பண்றா பாருங்களேன். ஆண்டவர் நோக்கி ஆண்டவரோட போறாங்க. போய் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. எத்தனை ஆண்கள் இருப்பாங்க, அதெல்லாம் பத்தி கவலை இல்லை. எனக்கு தேவை சுகம். முயற்சி பண்ணுங்க. ஆலயத்தில் போய் ஆமென் ஜெபம் பண்ணுங்க. உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். பெண்கள் ஐக்கியத்தில் பங்கு பெறுங்க. உங்க சபையோடு இணைந்து ஆமென் ஊழியத்திலும் மற்ற காரியங்களும் நீங்க தீவிர பட பிள்ளைகளே சொல்லுகிறேன், உங்கள் சிறுமைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் முற்றுப்புள்ளி வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர். ஸ்தோத்திரம். தீங்கு என்கிற சிறுமை வருகிறதோ, கடன் என்கிற சிறுமை வருகிறதோ, வியாதி என்கிற சிறுமை வருகிறதோ, ஆமென், தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். நான் சொன்னேன் ஆமென், இந்த காரியத்தை மனதில் வைத்து அது கீழ்ப்படிந்து செய்து பாருங்கள் பிள்ளைகளே. உங்க சிறுமை கர்த்தர் மாற்றி உங்களை எல்லையில்லாத ஆனந்தத்தினால சந்தோஷத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுக்கு நீ அடைக்கலமான தேவன். ஒருவேளை இதை பார்க்கிற பிள்ளைகள் வியாதி என்கிற சிறுமையோடு கூட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், தரித்திரம் என்கிற சிறுமையோடு கூட, கடன் பிரச்சனை என்கிற சிறுமையோடு கூட, அல்லது ஆண்டவரே தீங்கனை சுற்றிலும் ஆண்டவரே தீமையாகவே இருக்கிறது, நஷ்டமாவே இருக்கிறது, இழந்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஆண்டவரே தீமையோடு கூட இருப்பாங்கன்னு சொன்னால், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்கள் தஞ்சமானவர். எங்கள் பிள்ளைகளை விடுவீங்கப்பா. வியாதி மாறட்டும், வேதனை மாறட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், கவலைகள் மாறட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனம் பண்ணி ஆசீர்வதிங்க. வியாதிகள் தீமைகள் எல்லாவற்றுக்கும் நீர் விளக்கணும்னு சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பை எண்ணி மனதார கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை வார்த்தை கேட்டவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.